20 கிலோமீட்டருக்குலாம் பணம் கட்டிட்டு போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த டோல்கேட் அவசியமான தேவையே இல்லைண்ணா. ஆனால் இந்த டோல்கேட்டில் நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் பணம் கட்டிட்டு போகிறது வந்துட்டு சாத்தியமுள்ள ஒரு விஷயம். ஏன்னா நான் 30 வருஷமாக பணம் கட்டிட்டு போகாத ஒரு நபர். இப்போ வந்து புதுசாலாம் என்னால் பணம் கட்டிட்டுலாம் போயிட்டு இருக்க முடியாது. எனக்கு இந்த ஃப்ரீ பாஸ்ன்றதே வந்து 600 ரூபா கட்ட சொல்லிட்டு என்னை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. கிலோமீட்டர் உள்ளவங்களாம் ஃப்ரீயாக போகலான்னு சொல்லிட்டு அது மத்திய அமைச்சர் வந்து பேசியிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில். उसके बाद आधार का कार्ड और वहाँ टोल है तो आधार का कार्ड देखकर मानकर उसको तुरंत पास इशू किया जाए। तो मैं सजेशन मान्य करता हूँ जहाँ भी ऐसे टोल बने और वहाँ के स्थानिक लोगों की अड़चन होती है आधार कार्ड को लेकर पास बना कर देंगे। दूसरा एक है कि 60 किलोमीटर के बीच में टोल नहीं आता है. அப்படி இருக்கிறப்ப நிலுவையில் இருக்கிறப்ப இங்கே இருக்கிற ரோடுங்களே சரியில்லாதப்ப என்னிடம் ஒரு லோக்கலால் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ள என்னோட லோக்கலால்கிட்ட எனக்கு பணம் வாங்குறது தவறான விஷயம். டோல்கேட்டு ஃப்ரீ பாஸ் கட்ட சொல்கிற பணமும் வந்துட்டு தப்பு. நாங்கள் இங்கே இருக்கிற அந்த பிராணர் எத்தனை கிலோமீட்டருங்கிறது 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டரா? டோல்கேட்டோட நிழல் படக்கூடிய ஒரு ஷோரூம், ஒரு கார் ஷோரூமு, அவங்க நிழல் படக்கூடிய ஒரு ஷோரூம் கூட இந்த பக்கம் வண்டி எடுத்துட்டு போனா கூட உள்ள இருக்கிற ஒரு பெண் அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா பணம் கட்டிட்டு தான் அந்த வண்டி வியாபாரம் பண்றாங்க. ஒரு 30 வருஷம் எப்படி போயிட்டு இருந்தோம்? லோக்கல் ஆளுங்க மட்டும் நான் சொல்றேன் 30 வருஷமா எப்படி போயிட்டு இருக்கோம்? அவரே வந்து டோல்கேட்டுக்கு பணம் கட்டிட்டு தான் வண்டி வியாபாரம் பண்றாங்க. சரி ஓகே தடுக்கி விழுந்தால் இருக்கிற டீலருடைய ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. அவர் வந்து பணம் கட்டிட்டு மட்டும்தான் இந்த டோல்கேட்டை தாண்டி வந்து வண்டியை சேல் பண்ணியிருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது வந்து என்னோட பர்மிஷன் சொன்னாங்களே. அப்போ நான் பர்மிஷன் கேட்குறோம். தனிநபர் கூட நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல எம்ப்ளாயில சம்பளத்துக்கு வேலை இருக்கிற கூட இதெல்லாம் வந்து உயர்நீதிமன்றமா தானா வந்து முன்னெடுத்து இதுக்கு வழக்கு தொடர்ந்து இவங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். சார் இந்த டோல்கேட் அவசியமா சார்? லோக்கல் உள்ள நபர்கள் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் உள்ள நபர்கள் வந்துட்டு இந்த டோல்கேட் அவசியமா நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தர் வீட்டில் ஒரு டாடா ஐஸ் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு கார் வச்சுருப்பாங்க, அவசரத்துக்கு ஒரு புள்ள தச்சு தூக்கிட்டு போகிறது, இல்லை ஒரு ஆர்ட் பேஷண்ட் தூக்கிட்டு போகிறதுக்கு டோல்கேட் போட்டு இல்லை நீ ஃப்ரீ பாஸ் போட்டு போன்னு சொல்ல அவசியமா? 40 வருஷமா 30 வருஷமா எப்படி சார் போயிட்டு இருந்தோம் சொல்லுங்கள் சார்? ஃப்ரீயாக போயிட்டு இருந்தோம். கண்டிப்பாக டோல்கேட் T33 லோக்கல் தான் டோல்கேட் அவசியமா? வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு ஆளும் சொல்லிட்டு போகிறாங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், இது நடைமுறைக்கு நல்லதா? மத்திய அமைச்சராக வந்து பேசியிருக்கிறாங்க வந்துட்டு பாராளுமன்றத்தில். இப்போ வந்துட்டு ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இலவசமாக உண்ணுமா இல்லையா? நாளைக்கு வந்து அண்ணனுடைய கட்சி ஒரு சார்பாவோ இல்லை உங்களை மாரி ஆளுங்கள்லாம் நீங்கள் வந்து பணம் கட்டுங்க 100 ரூபாய்க்கு மேலே கட்டுங்கன்னு சொல்லி அவங்க லோக்கல் தான் 20 கிலோமீட்டருக்குலாம் பணம் கட்டிட்டு போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த டோல்கேட் அவசியமான தேவையே இல்லைண்ணா. ஆனால் இங்கே இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்லாம் வந்துட்டு அனுப்பி விடலாண்ணா. 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்லாம் இலவசமாக அனுப்பணுமா இல்லைண்ணா? ஆனால் நம்ம இலவச பாஸ் எடுக்கணும் 600 ரூபா கட்ட சொல்கிறோம். நம்ம என்ன கட்டணும்? 30 வருஷம் 40 வருஷம் சும்மா போயிட்டு இருந்தா நம்ம என்ன கட்டணும்? அண்ணே வணக்கண்ணே, இந்த டோல்கேட் அவசியமாண்ணே. இந்த 20 கிலோமீட்டர் பொதுமக்களை போகாத அளவுக்கு பண்ணுற டோல்கேட் அவசியமா? இவனே அண்ணே இந்த டோல்கேட் அவசியமாண்ணே. பாருங்க, சரியான சாலை சீரமைப்பு கிடையாது. இப்போ தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பண்ணி முடிச்சுட்டு வாங்கணுமா இல்லையா? ஒரு அமௌண்ட்டு நீங்கள் வாங்கணுமா இல்லையா? இங்கே இருக்கிறவங்களாம் யார்? சாதாரண ஒரு ஏழை மக்கள். உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சாதாரண ஒரு இண்டிகாவோ 800ஓ சாதாரண ஒரு ஆல்டோவோ இந்தமாரி ஒரு சாதாரண ஒரு அம்பாசிடரோ இந்தமாரி இருக்கிறப்பலாம் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லையோ ஒரு 5 கிலோமீட்டர்லையோ ஒரு 10 கிலோமீட்டர்லையோ அவங்களோட குலதெய்வங்களுக்கு போகணும் அப்படின்னா அதோ இருக்குது துரோகிதம்மன் கோயில், இதாக இருக்குது முருகன் கோயில். ஸோ இங்கெல்லாம் அவங்க போகணும். இன்னும் கொஞ்சம் போனால் நெய்வேலி முருகன் கோயில் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து அவங்க காசு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்களா? ஏன் இந்தமாரி மக்களை வந்துட்டு கொன்று குவிக்கிறீங்க? ஏன் வந்து மன உளைச்சலில் வந்து அவங்கள கொன்று வந்து அழுக வைக்கிறீங்க? இதோ இந்த ஜேசிபிங்க வேலை நடக்காமல் இருந்துட்டு இருக்குது. அந்த பாலம் ஒரு சைடு போடுறீங்க, ஒரு சைடு போடாமல் இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு பணன்றதை வாங்கணுமா இல்லையா? நீங்கள் போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆளுமே யார்? சாதாரண ஒரு மனுஷனை சார்ந்தவன் தான். அவன் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து பெரிய அளவில் வந்து சம்பாரிச்சிட்டோ கொண்டுட்டோ இங்கே வந்தவன் கிடையாது. மத்திய அமைச்சர் இது பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. 56 கிலோமீட்டர் கீழே இருக்கிறவங்கெல்லாம் ஆதார் கார்டை காட்டி இலவசமாக போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் ஒரு 20 கிலோமீட்டருக்கு இலவசமாக போக முடியல. அவங்கவுங்க ஒரு வண்டி வச்சுருக்காங்க, அவங்க ஒரு டிப்பர் வச்சுருக்காங்க, அவங்க வந்துட்டு ஒரு தொழில் சார்ந்த வண்டி வச்சுருக்காங்க. வந்து ஒரு வண்டியை வந்துட்டு எடுத்துகிட்டு சுதந்திரமாக போக முடியல. ஆதார் கார்டு காட்டினா வந்து இலவசமாக போகலான்னு சொன்னீங்களா? ஏன் இன்னும் அமல்படுத்தாமல் இருக்கீங்க? ஒவ்வொரு வண்டியும் ஒரு 20 கிலோமீட்டரோ ஒரு 30 கிலோமீட்டரோ அவங்க இலவசமாக போகலான்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படி வந்து காசு வந்து வாங்குறீங்க? ஃப்ரீ பஸ் தான். ஃப்ரீ பஸ்ஸுக்கு 600 ரூபா கட்ட சொல்கிறேன். 600 ரூபா சும்மா இல்லையா? ஒரு பஸ்ஸுக்கு 600 ரூபா 10 வருஷத்துக்கு 6000 ரூபாச்சா இல்லையா? ஒவ்வொரு மக்களையும் வந்து ஏன் இப்படி வந்து பணம் சொல்லி துன்படுத்துறீங்க?
ஹெல்மெட் போடலனா ஃபைனு, பெல்ட் போடலனா ஃபைனு, அந்த ஃபைன் இந்த ஃபைனு. ஏன் ஹெல்மெட் இல்லைனா ஹெல்மெட் வாங்கி கொடுங்க, ஃபைன் ஏன் வாங்குறீங்க? அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் ஃபைன் வாங்குறீங்க? ரோடு ஒழுங்காக நடந்து முடிச்சிருக்கா? ஒரு பக்கம் ரோடு தான் வந்து போட்டிருக்காங்க, ஒரு பக்கம் ரோடு போட்டிருக்கா. இன்னும் சனி ஞாயிறா இந்த ஜேசிபியா வந்து வேலை இல்லாமல் நின்றுட்டுருக்கு. ஏன் நிற்கிது? வெளியூர்லேருந்து வந்தவங்களாம் வந்து பணம் கொடுத்துட்டு போகலாம். ஒரு லோக்கல் ஆளுங்களும் வந்து பணம் கொடுத்துட்டு போக முடியுமா? இதோ ஒரு பிஓ வண்டி இவங்க பணம் கொடுத்துட்டு போகலாம். நாங்கள் லோக்கல் ஆள் ஒரு 16 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருக்கிறவங்க நாங்கள் ஏன் வந்து பணம் கொடுக்கணும்? ஏன் பணம் கொடுக்கணும்? இந்த டோல்கேட் சாத்தாமத்து டோல்கேட்டில் மட்டும் அநியாயம் ஏன் நடக்குது? நிறையா வாகனங்கள் வந்து நம்ம எடுக்கிறோம், விற்கிறோம். ஏதோ ஒரு 2 ரூபா 3 ரூபா கிடைச்சா போதுன்ற மாதிரி விற்கிறோம். ஸோ நம்ம வாகனம் நிறையா வரதுனால வெளியூராக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் வந்து பாஸ் எடுங்க அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே வந்து நான் என் குலதெய்வ கோயில் முருகன் கோயிலை வந்து நான் வந்துட்டு கும்பிட போகிறப்ப இதை மாதிரியே பண்ணீங்க. நான் வந்து 30 வருஷமாக கும்பிட்ற ஒரு குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் 5 வருஷத்தில் வந்து நீங்கள் எனக்கு வந்து பணம் கட்டுங்க, அது கட்டுங்க. டோல்கேட்டு ஃப்ரீ பாஸ் கட்ட சொல்கிற பணமும் வந்துட்டு தப்பு. நாங்கள் இங்கே இருக்கிற அந்த பெரியாநகர் எத்தனை கிலோமீட்டர்? இங்கேருந்து 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டரா? நம்ம பாஜக அவர் கூட பேசியிருக்காரு. 56 கிலோமீட்டர் உள்ள அவங்க ஆளுங்க எல்லாருமே ஃப்ரீயாக விட சொல்லி பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. ஸோ எங்களை மாரி ஆளுங்கெல்லாம் வந்துட்டு பாஸ் எடுக்கிறன்றது கூட அது காசு தான் இல்லையா? உண்மையா இல்லையா? அதனால் வந்து எங்களை வந்து நீங்கள் ஃப்ரீயாக விடணும். லோக்கல் ஆளுங்களை இந்தமாரி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்கள என்ஓசி சரண்டர்டு சிசி எல்லாத்தையும் பக்காவாக லீகலாக வந்து பண்ணக்கூடியவங்களை. ஏன்னா எங்கிட்ட ஒரு வாகனம் இல்லை, ஒரு வாட்டி ஒரு வாகனம் வரும். ஸோ எல்லாத்துக்கும் நாங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ எங்களுக்கு வாகனத்தை வந்து ஃப்ரீயாக விடணும். ஸோ நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி நம்ம விருதாச்சலம் பஸ் ஸ்டாப் வந்து சரின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அண்ணா நகரில் வந்து ஒரு பைபாஸ் ஒன்று போகும், உள்ளே போயிட்டு அந்த எல்ஐசி ஆஃபீஸை தாண்டி ஊந்திரப்பட்ட ஒரு பைபாஸ் சரியில்லைன்னு சொன்னால் ரோடு போட்டாங்க, நெய்வேலி வந்து போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு பதிவு நான் போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த டோல்கேட்டில் நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் பணம் கட்டிட்டு போகிறது வந்துட்டு சாத்தியமுள்ள ஒரு விஷயம். ஏன்னா நான் 30 வருஷமாக பணம் கட்டி போகாத ஒரு நபர். இப்போ வந்து புதுசாலாம் என்னால் பணம் கட்டிட்டுலாம் போயிட்டு இருக்க முடியாது. எனக்கு இந்த ஃப்ரீ பாஸ்ன்றதே வந்து 600 ரூபா கட்ட சொல்லிட்டு என்னை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. 56 கிலோமீட்டர் உள்ளவங்களாம் ஃப்ரீயாக போகலான்னு சொல்லிட்டு அது மத்திய அமைச்சர் வந்து பேசியிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில். அப்படி இருக்கிறப்ப, நிலுவையில் இருக்கிறப்ப, இங்கே இருக்கிற ரோடுங்களே சரியில்லாதப்ப என்னிடம் ஒரு லோக்கல் ஆள் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளே என்னோட லோக்கல் ஆளுங்கிட்ட என்ற பணம் வாங்குறது தவறான விஷயம். என்ன மாரி உள்ள நண்பர்கள், என்ன மேலே ஒரு நபர்களை அத்தனை பேரையுமே ஒரு டீலராக இருக்கிறேன், ஒரு மீடியேட்டராக இருக்கிறேன் அப்படின்னா என்ன நீங்கள் வந்து கடந்து செல்ல நீங்கள் விடணும், பர்மிஷனை விடணும். இதுக்காண்டி வந்து நீங்கள் எங்ககிட்ட பணம் 600 ரூபா வாங்குறதோ, இது ஒரு வண்டினா நீங்கள் வாங்கலாம். ஒவ்வொரு வண்டிக்கும் வாங்குறது தவறான ஒரு குறிக்கோள். என்னோடய குலதெய்வ கோயில் இங்கே இருக்குது, அதனால் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய முருகன் கோயில் இதுக்கு வச்சார். அந்த கோயில் வந்ததே வந்துட்டு 2 வருஷம் தான் சார். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு அந்த கோயில்? அது எங்கே பிரபலமாக எங்கே வந்து நிற்கிது? அதுக்கு முன்னாடி துரோயிதம்மன் கோயில் இருக்குது. நான் என் துரோயிதம்மன் கோயில் போகிறப்பையும் கும்பிட்றப்பையும் நான் வந்துட்டு நான் ஒன்று டோல்கேட் போட்டு போயிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியமா? 30 வருஷமாக நான் போடாமல் போயிட்டு இருந்தவன் திடீர்னு வந்து நான் போயிட்டு இருக்கேன் அவசியமா? டோல்கேட் ஃப்ரீ பாஸ் வாங்குறது 600 ரூபான்றது அவசியம் இல்லாத ஒன்று. அதை உடனே வந்து நடவடிக்கை எடுக்கணும். கலெக்டர் சார் நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுறதை விட நேரில் வந்து பார்வையிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு உடனே நீங்கள் வந்துட்டு பதிவை வந்துட்டு ஏற்றுக்கிட்டு உடனே அதுக்கான நடவடிக்கை வந்துட்டு இன்றைக்கே வந்தால் கூட பண்ணால் கூட நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். இது நான் சிஎம் செல்லுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். இது நேரு சார், அமைச்சர் நேரு சார் கூட நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். நம்ம திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். இங்கே எத்தனை பேருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். எங்களுக்கு வந்து நியாயம் கற்பிக்கப்படணும். ஒவ்வொரு வாட்டி வந்து எங்களுக்கு பல வேலைகள் இருக்கலாம், பழுவான வேலைகள் இருக்கலாம். ஒவ்வொரு வாட்டி வந்து நாங்கள் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு போயிட்டு கொண்டுட்டுலாம் இருக்க முடியாது. உங்களுக்குன்னு பெரிய வேலைகள் இருக்கலாம், நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படியா? என்ன மாரி உள்ள நபர்கள் வண்டியா? இந்த விருதாச்சலத்தை சார்ந்தவர்கள் வண்டியா? 56 கிலோமீட்டர் சொல்லியிருக்காரு. நம்ம வந்துட்டு அவ்வளோலாம் தேவை. ஒரு 16 கிலோமீட்டர் உள்ளவங்களாம் வந்து ஃப்ரீயாக ஆகலாம்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே ஒரு சட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் சரௌண்டிங் சாத்தங்குளத்தை தாண்டி அரசகுழி ஊத்தாங்களுக்கு நடுவில் துரோயிதம்மன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு நடுவில் உள்ள ஒரு டோல்கேட் இது. இந்த டோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்து நான் பண்ணியிருக்கிறேன். தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட மாரி ஒரு சாமானிய மக்கள்கிட்ட வந்து காசு வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதோ பாருங்க, இந்த ரோட்டில் ஒரு பாலத்தை வந்து போட்டிருக்கீங்க, இன்னொரு பாலம் எங்கே போச்சு? இது மட்டும் இல்லை, இங்கேருந்து கடலூர், இங்கேருந்து பண்ருட்டி, இங்கேருந்து வடலூர் சரியான பாலங்களை ஒரு ரோடு வந்து போட்டிருக்கீங்களா? இங்கேருந்து வந்துட்டு நீங்கள் விருதாச்சலம் சரியான பாதைகளை போட்டிருக்கீங்களா? போட ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து நான் வாங்கக்கூடிய ஒவ்வொரு வண்டிக்கும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீங்கள் பார்க்கணும். சார் கலெக்டர் சார் உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வெளிநாட்டில் அங்கிட்டு இல்லை இங்கிட்டு இல்லை, இங்கே தான் இருக்கீங்க சரியா? லோக்கல் உள்ள பாஸ் அவங்க 56 கிலோமீட்டர் வந்து மத்திய அமைச்சர் வந்து மோடி வந்து பிரைமராக இருக்கிறப்ப பிஎம்ஆ இருக்கிறப்ப நீங்கள் வந்து அனுமதி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 16 கிலோமீட்டராக கொடுக்கணும். லோக்கல் சாமானிய மக்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம்? அங்கிட்டே வந்துட்டு டோல்கேட்டுக்கு அந்தாண்ட உள்ள வந்துட்டு
ஒரு டீலர் இருக்காரு, ஒரு கார் வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் வச்சுட்டு ஒரு டீலர் இருக்காரு. அவரே என்ன வந்துட்டு இங்கே எப்படிங்க வியாபாரம் பண்ணுறாருன்னா, அவரே வந்து டோல்கேட்டுக்கு பணம் கட்டிட்டு தான் வண்டி வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் இருக்கிற மேடம் உங்கள் பேர் நீங்கள் சொல்லிருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா? சரி, ஓகே மேடம், நீங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இப்போ இங்கே இருக்கிற ஒரு டீலர் சொன்னாங்க இல்லையா, டீலர் வந்து இங்கே வந்து டோல்கேட்டு பணம் கட்டிட்டு தான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த மேடம் சொல்லியிருக்காங்க. வேலைக்கு வந்திருக்கிறவங்க வேலையை பற்றி நான் பேசுகிறேன். அவங்க சொல்லியிருக்காங்க வேலையின் காரணமாக வேலையில் இருக்கிறப்ப பேசியிருக்கிறது என்னன்னா, இங்கே இருக்கிற ஒரு டீலர் இதோ 2-3 கார் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து டோல்கேட் போட்டுட்டு தான் வந்துட்டு செல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன அவங்க ஏமாறுறாங்கன்னா நான் ஏமாற முடியாது. அவங்க வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டா வந்து அங்கே இருக்கிற டீலர் பணம் கட்டிட்டு தான் டோல்கேட் தாண்டி போயிருக்கு. தோருக்குமா சார், தடுக்கி விழுந்தால் தான் இருக்கிற டீலருடைய ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. அவர் வந்து பணம் கட்டிட்டு மட்டும்தான் இந்த டோல்கேட் தாண்டி வந்து வண்டியை சேல் பண்ணியிருக்காரு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது வந்து என்கிட்ட பர்மிஷன் சொன்னாங்க. அப்போ நான் பர்மிஷன் கேட்கணும். தனிநபர் கூட நான் பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்துல எம்ப்ளாயில சம்பளத்துக்கு வேலை இருக்கிற கூட அது தவறு கிடையாது. இதெல்லாம் வந்து தனி நீதிமன்றமோ இல்லை உயர் நீதிமன்றமோ தானாக வந்து முன்னெடுத்து இதுக்கு வழக்கு தொடர்ந்து இவங்க மாதிரி அதிகாரிகளாக நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு வந்து உடனடியாக கலெக்டர் சாராக இருந்தாலும் சரி, இதை சார்ந்த அமைச்சராக இருந்தாலும் சரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊரில் தடுக்கி விழுந்து அவங்க இருக்கக்கூடிய ஒரு புள்ள தாச்சி இல்லையா, ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் அவங்களோட சொந்த வண்டி ஒரு 3 சக்கர வண்டியோ ஒரு 4 சக்கர வண்டியோ கொண்டு போகணும்னு நினச்சா கூட விதாயத்தில் எழுதி கொடுத்தா கூட கல்லூரி தான் எழுதி கொடுப்பாங்க. அவங்க அங்கெல்லாம் போகாமல் நேரடியாக போகணும்னு நினச்சா கூட பணம் கட்டிட்டு தான் போகணுமா? நீங்கள் வந்து பணம் கட்டிட்டு போங்க மேடம், இல்லைன்னா நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் உங்கள் உயிர் சதம் ஏற்பட்டாலும் எங்களுக்கு வந்து அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த சாதாரண இந்த ஊத்தாங்க நடுவில் உள்ள டோல்கேட்டு செஞ்சு சார் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க. அவ்வளோ பேர் அதிகாரி வந்து என்னுடைய வலைதளத்தில் வந்து அந்த அண்ணா நகர் ரோட்டுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு நான் இந்த வாட்டி கமெண்ட்லாம் பண்ணாங்க சார். நேரடியாக நடவடிக்கை எடுக்கணும். 56 கிலோமீட்டர்லாம் தேவையில்ல சார், 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேரையுமே இலவச பாஸ் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி தாழ்மையுடன் के बाद आधार का कार्ड और वहां टोल है तो आधार का कार्ड देखकर मानकर उसको तुरंत पास इशू किया जाए। तो मैं सजेशन मान्य करता हूं, जहां भी ऐसे टोल बने और वहां के स्थानिक लोगों की अड़चन होती है, आधार कार्ड को लेकर पास बना कर देंगे। दूसरा एक है कि 60 किलोमीटर के बीच में टोल नहीं आता है और कुछ जगह चालू है। मैं आज सदन को विश्वास दिलाता हूं, बहुत बार ये गलत काम हो रहा है, इलीगल है। मैं बार बार कहता हूं पर पैसे मिलते इसलिए डिपार्टमेंट हाँ करते हो। हाँ, ये इनका कितने दिन मेरे से झगड़ा किया इन्होंने, बोले जी ने बहुत। अब मैं बता रहा हूं कि इसके बाद 3 महीने के अंदर 60 किलोमीटर के अंदर एक ही टोल नाका होगा, दूसरा होगा तो वो बंद किया जाए।